தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய செய்தியானவை இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள். இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள் என்னவென்றால், அவரைப் போல நம்மை படைத்திருப்பதுதான் முதல் கொடை. ஏனென்றால் மனிதன் இறைவனின் சாயலால் உண்டாக்கப்பட்டவன். இறைவன் தன்னுடைய சாயலின்படியே மனிதனை உருவாக்கினார். அவர் உருவாக்கும் வேளையில் அவருடைய குணாதிசயங்களை மனிதனுக்குள் வைத்தார். மனிதன் தன்னுடைய சாயலின்படி இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய அடையாளம். அவருடைய அன்பு அவனில் பொருத்தினார். இறைமக்களே, இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள் அனைத்தையும் அவருடைய குணாதிசயங்களையும் மனிதனுக்குள் வைத்தார். முதலாவது அன்பு. அன்பு என்பது இறைவனுடைய பரிசுத்தமான வரம். ஏனென்றால் அன்பிருந்தால் உலகத்திலுள்ள அனைத்தையும் வெற்றி பெற முடியும். இறைவனுடைய அன்பு அழியாத அன்பு. மனிதனோ இறைவன் அன்பாலே மனிதனிடத்தில் வாழ்ந்தால் அந்த அன்பினாலே உலகத்திலுள்ள அனைத்து ஜீவங்களையும் வெல்ல முடியும். இரண்டாவது விசுவாசம். விசுவாசம் என்பது இறைவன் மேல் வைப்பது மட்டுமல்ல, மனிதன் மேலும் விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் ஒருவரோடு இணைந்து விசுவாசத்துடன் வாழ்ந்தால் அவருடைய நட்பு நிலையாய் நிற்கும். அன்பான இறைமக்களே, அன்பும் விசுவாசமும் இரண்டும் இணைக்கப்பட்ட சிநேகிதர் போலே. பரிசுத்தமான இறைவன் அன்பினாலும் விசுவாசத்தினாலும் இவ்வுலகில் மனிதனை உருவாக்கினார். 3. நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒரு பரிசுத்தமான வார்த்தை. ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தையை கேட்கிற அனைத்து மக்களும் இதை உணர வேண்டும். கர்த்தர் வார்த்தையின் மேல் விசுவாச கொள்கிறவன் பாக்கியவான் என்று நம் இறையேசு ஆண்டவர் சொல்லியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமே இவ்வுலகில் அனைத்து மக்களும் நம்பிக்கை விசுவாசத்தோடு வாழ வேண்டும். குடும்பங்களில் கணவன் மனைவியை நம்ப வேண்டும். மனைவி கணவனை விசுவாசித்து நம்ப வேண்டும். நம்பிக்கை என்பது அவர் இருவர் உடன் இருந்தால் அவர் இருவரும் பிள்ளைகளை விசுவாசித்து அவர்களை வளர்த்து அவர் வழியில் நடக்க வேண்டும். விசுவாசம் என்பது குடும்பங்களில் முக்கியமான ஒரு பாகம். 4. விசுவாசத்தோடு அன்போடும் இணைக்கப்பட்ட உறவு. உறவு என்பது கடவுள் கொடுத்த கொடை. தாய் தகப்பன் பிள்ளைகள் என்கிற உறவு மற்றொரு உறவுக்கு இணையில்லை. அன்பான இறைமக்களே, அன்பு, விசுவாசம்
நம்பிக்கை என்பதே இவ்வுலகில் உள்ள பரிசுத்தமான வார்த்தை.